பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா சாத்தான் வச்சு என்ன பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பாகம் 1 நம்ம விட்டுருந்தோம். அந்த பாகத்தில் என்னென்னா சாத்தானுடைய தன்மை, அவன் எங்கேருந்து விழுந்தான், அவன் பரலோகத்திலேருந்து தூதர்களுடைய என்னதான் தேவன் அவனை ஒரு இடத்துல தேவன் உருவாக்கி வைத்திருந்தார் பரலோகத்தில். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் தன்னுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் அங்கேருந்து கீழே வந்து விழுந்தான்னு சொல்லிட்டு எஸ்ஐயா 14வது அதிகாரத்தில் 12, அதே மாதிரி எஸ்ஐக்கியில் 28வது அதிகாரத்தில் 12வது வசனம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி அதே மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கீழே விழுந்தவன், அதாவது அந்த பிசாசினுடைய தன்மை வச்சு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அது வெளிப்பாடில் 16வது அதிகாரத்தில் 13வது அதிகாரத்தில் 14வது வசனம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் பார்ப்போம். 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் பார்ப்போம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, இப்போ இதை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பாவம் செய்த தூதர்னு தேவன் சொல்லக்கூடியது வலு சர்ப்பம் என்கிற சாத்தான், அதை பிசாசு என்று தேவன் அடையாளப்படுத்துகிறார். அந்த பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அவனை நரகத்தில் தள்ளி கட்டி வைத்திருக்கிறார். அதாவது நியாய தீர்ப்பு நேரத்தில் அவனை என்னதான், அதாவது இவன் நரகத்திற்கு என்று ஒதுக்கப்பட்ட இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யூதா 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம பார்ப்போம். யூதா 6வது வசனம் பார்ப்போம். தங்களுடைய ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினை கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இது இந்த வசனம் எதுக்கு அடையாளப்படுத்தினா, அவன் தன்னுடைய ஆதி மேன்மை அவன் என்ன பண்ணிட்டான், இழந்தது நிமித்தம் அவன் நரகத்திற்கென்று, அதாவது ஒரு நியாய தீர்ப்புக்கென்று அவனை தேவன் ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். வசனத்துக்கு போவோம். வெளிப்பாடு 16வது அதிகாரத்தில் 13வது வசனம் 14வது வசனம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இந்த அசுத்த ஆவிகள் எங்கேருந்து வெளியில் வருது? அது வலு சர்ப்பத்தினுடைய வாயிலும் இருக்குதா, மிருகத்தின் வாயிலும் இருக்குது, கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள். அப்போ 3 காரியத்தை தேவன் அங்கே உள்ளே இருந்து அந்த அசுத்த ஆவிகள் வெளியில் 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருது, வெளியில் வருதா. அந்த அசுத்த ஆவிகளுடைய தன்மை பார்க்கும் பொழுது அவைகள் அற்புதங்களை செய்யக்கூடிய தன்மை. இந்த பிசாசுகளுக்கு எந்த அதிகாரம் இருக்குதுன்னா, அற்புதங்களை செய்யக்கூடிய அதிகாரம் அங்கே இருக்குது. இந்த வசனங்கள் அடையாளப்படுத்துறது. அப்போ அற்புதங்களை செய்து அப்படின்னா அது எப்படிப்பட்ட அற்புதங்களுக்கு அடுத்ததாக இருக்குதுன்னா, ஒரு அதாவது அவரை தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாத அளவுக்கு அந்த அசுத்த ஆவிகள் அற்புதங்களை செய்து அந்த ஜனங்களை, அதாவது தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை நரகத்திற்கு இழுத்து செல்லும்படியாக அந்த அசுத்தாவியினுடைய தன்மைகள் இருக்குது. காரணம், ஆண்டவர் சொல்லக்கூடியது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து நம்ம எங்கே போக வேண்டியது, பரலோகத்திற்கு போக வேண்டியது. அப்போ ஜலத்தினாலும் ஆவியினால் நம்ம மறுபடியும் பிறக்கும் பொழுது, இந்த காரியங்கள் எனக்குள்ளே வரும் பொழுது நான் அவருடைய மகிமையை அடைந்து நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போகக்கூடியவனாக இருக்கிறேன். ஆனால் இந்த பிசாசுகள் என்ன பண்ணுதுன்னா, அதாவது அசுத்தாவிகள், அதாவது சாத்தா என்ன பண்ணுதுன்னா, அவருடைய பிள்ளைகளை பரலோகத்திற்கென்று போகக்கூடாதபடி அவனை சிறைப்படுத்தி கொண்டு அவங்களை எங்கே கொண்டு போகிறான், நரகத்திற்கு கூட்டி செல்கிறவனாக அவன் இருக்கிறான். இப்படி அவனுடைய தன்மைகள் இருக்கிறது. அதாவது அவரால் உருவாக்கப்பட்ட ஜனங்களை அவன் எங்கே போகக்கூடாதுன்னு அவன் இருக்கிறான், அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று போக விடாதபடி அவன் தடுக்கிறவனாக இருக்கிறான். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை பார்ப்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்ம 2 பேதுரு 2ல் நம்ம இப்போ பார்த்தோம். அந்த வசனத்தில் 4வது வசனத்தின்படி, அதாவது அவன் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதபடி அவன் தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய இருதயத்தில் அகந்த சிந்தை கொடுத்து தேவன் அவனை, அதாவது அவன் அந்த ஆதி ஸ்தலத்திலேருந்து கீழே வந்து விழுந்த நரகத்திற்கு, அதாவது நியாய தீர்ப்புக்கு நாளிற்குன்னு தேவன் அவனை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பிசாசு என்ன செய்கிறான்னா, அவன் இருதயத்தை தூண்டுறான். எப்படி இருதயத்தை தூண்டுறான்?
பேதுரு அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ ஒரு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படி அந்த சாத்தான் என்ன பண்ணுறான்? இருதயத்தை தூண்டுறான். அந்த இருதயம் எப்படி, இருதயத்தினுடைய நினைவுகள் எப்படி பொல்லாதவைகளாக இருக்கிறது, அந்த பொல்லாத சிந்தனைகளை பிசாசு என்ன பண்ணுறான்? இருதயத்திலிருந்து தூண்டுறான். அந்த இருதயத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது எண்ணம், சிந்தனை, செயல். என்னுடைய எண்ணம் இருதயத்தில், சிந்தனை மேலே, அடுத்து என்னது கிரியையாக வெளிப்படும். இப்படி நம்மளுக்குள்ள இருந்து காரியங்கள் வெளியில் வருது. அப்போ அந்த இருதயத்தில் இருந்து என்னது அவன் பிசாசானவன் தோன்றுறான். அதான் பேதுருவும் ஆண்டவர் சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, நீ என்னை யார் என்று நினைக்கிறாய்? ஆண்டவன் சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. உடனே ஆண்டவர் அறிக்கிறார் தன்னுடைய பாடுகள் எல்லா காரியம் பேசக்கூடிய நேரத்தில். உடனே தேவன் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறான், நீ ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. ஆண்டவர் உடனே சொல்லுடைய, போ அப்பாலே சாத்தானே. அப்போ இந்த பிசாசானவன் இருதயத்தை தூண்டும்படியாக இருக்கிறான். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக இந்த பிசாசான் நம்மளுக்குள்ள இருந்து காரியத்தை நடத்துகிறவனாக இருக்கிறான். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சர்ப்பமானது, பிசாசானது, சாத்தானானது, அவனுடைய தந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்குதா? அதாவது கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து, அதாவது கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறார். அந்த தன்மையிலிருந்து எனது வஞ்சித்து விடுமோ, அந்த உண்மையிலிருந்து விலக்கி நம்மளை கொண்டு போயிரும் என்று பயந்திருக்கின்ற பவுல் வழியாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ பிசாசினுடைய காரியங்கள் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய காரியங்கள் இருக்குது. ஒவ்வொரு காரியங்களாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த பிசாசானவன் என்ன பண்ணுறான்? ஒரு ஃபைனல் அவுட்புட் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது அவருடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு வந்தவன் அந்த பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்தை போக விடாதபடி அவங்கள தடுக்கணும். அந்த காரியத்தை அழகாக இருந்து செய்து கொண்டிருக்கிறான். அந்த தேவனால் உருவாக்கப்பட்ட ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு போன அந்த பிசாசு அவர்களுக்குள் ஜீவன் பிரவேசிக்க கூடாதபடி, ஜீவன் உள்ளே நுழையாதபடி அவர்களை நடத்தி, அதாவது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று என்னது அவர்களை கெடுத்துடுமோ என்று பவுல் வழியாக தேவன் நம்மளுக்கு அந்த வார்த்தை அடையாளப்படுத்துகிறார். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுன கிறிஸ்து தலை, சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார். அந்த தன்மையிலேருந்து நம்மளை கொண்டு போயிடுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு தேவன் நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிறார். அப்போ அனனியாவை பார்க்கக்கூடிய அந்த இருதயத்தை பிசாசனம், பொல்லாத எண்ணங்கள் நிறைந்த, பொல்லாத உலக மாமிச சிந்தனைகள் நிறைந்தது இருதயம். அந்த இருதயத்தை தூண்டி தேவனுடைய சமூகத்தை விட்டு என்னை பிரித்து தள்ளிவிடும் என்று அப்போ பிசாசினுடைய தன்மைகள் நம்ம பார்த்துருக்குறோம். இதை 2வது பாகமாக போடுகிறோம். இன்னும் அடுத்து வரக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. க்ளோரி டு காட்.